துடிக்குது மனசு. லக்ஷ்மி தன்னுடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது நான் தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி லக்ஷ்மியோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். ஏம்மா, உங்க பொண்ணு வந்து அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் தெரியும்? கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு 10 வருஷமா அந்த ப்ராப்ளம் நிறைய வரும். ஒரு 3 வருஷம் கொண்டது அதிகமா இருக்கு. பெரிய அண்ணனை வரவழைச்சு எங்க வீட்டுல வச்சிருந்து, நானும் 25 நாள் வீட்டுல வச்சிருந்து, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்தாதான் அனுப்புவேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, எங்களுக்கு மாயாவரம் ஊரு, அந்த இடத்துலயே அவங்க எல்லாரையும் வரவழைச்சு நானே போய் கிட்ட இருந்து, அப்பதான் என் பேரன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனான். அதுக்கு நானே அங்கேயே இருந்தேன். நம்ம கோயிலுக்கு போற வரைக்கும் அந்த வீட்லயே இருந்து அவன் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்தேன். இருந்தாலும் இந்த பிரச்சனை அவங்களுக்கு அடிக்கடி வருது. இப்ப நானும் வந்து எங்களுக்குள்ளாரையும் நாங்களா தீர்மானம் பண்ணி ஒரு இது மாதிரிதான் இருக்கணும்பான்னு நான் சொல்லியிருக்கேன். சொல்றதுக்கெல்லாம் வந்து மறுவார்த்தை பேச மாட்டாங்க. சரி செய்யறேன்னு வாங்க, ஆனா திருப்பி அதே தான் செய்யறாங்க. திருப்பி அதே செய்யறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும்? காரணம் என்ன காரணம் சொல்ல முடியும்? செய்யும் போது நான் சரிதான், நான் இனிமே ஒழுங்கா வந்துடுறேன், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, நாளைக்கு அதான் சொல்லுவாங்க. ஆனா நானும் நம்பி 10 வருஷமா இந்த இதுல நான் முயற்சி எடுத்து பிள்ளைங்களை வாழ வைக்கணும். அதுக்கு 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னால எனக்கு வயசாயிடுச்சு. எங்க வீட்டுக்கார செத்து 8 வருஷம் ஆகுது. நான் வந்து இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்? அதனால நானும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் நடந்துட்டு இருக்கேன். ஆனா வந்து பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல. இவங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு இவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? சூப்பரான கார்பெண்டர் இருக்காரு, நல்ல வேலைக்காரு, நல்ல திறமைசாலி தான். என்ன ஒண்ணு, அவருடைய திறமைய வந்து எந்த விதத்துல வெளிக்காட்டணும்னு தெரியாம வெளிக்காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுதான் அவர் பண்றது. வேற என்ன? நல்ல திறமைசாலி தான். அவரால் முடியாது எதுவும் கிடையாது, எல்லாம் முடியும். ஆனா அது முடியும்னு நினைக்கணும். ஆனா அந்த நினைப்பு வரல. நம்ம பிரச்சனையே இல்ல, நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துல இந்த குடி மட்டும்தான் ஒரு பிரச்சனை. குடிதான் பிரச்சனை. 2வது வந்து புருஷன் பொண்டாட்டிகளை அண்டர்ஸ்டாண்டா இதை செய்யணும் அதை செய்யணும்னு பகிர்ந்துக்கிற ஒரு இது இல்ல அவங்க கிட்ட. அவருக்கு இல்லையா? உங்க பொண்ணுக்கு 2 பேர்ட்டையுமே அவங்களுக்குள்ளார புருஷன் பொண்டாட்டினா எப்படி? புருஷன் சொல்லணும், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும். 2வது இது மாதிரி பொண்டாட்டி சொல்றா நம்ம செய்யணும்ன்றத எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாதான் நம்ம அது ஒத்துமைன்றது வரும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போது என்ன ஆகும்? என்ன நம்ம வீட்டுல என்ன இருக்கோ நம்ம திங்க நம்ம பிள்ளைய பாக்கணும் அப்படின்னு தானே ஒரு குடும்பத்துல ஒரு அடிமை தானே வரும். ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது கிடையாது. சொன்னோம்னா அதுக்கு ஏற்பாடு நான் செய்ய முடியாது, அதுதான் இப்படிதான் பேசுவேன். அது முடியாது போவதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா இந்த குடும்பத்துல வர கஷ்டம் அதான். ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது கிடையாது. அது நானே அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நீங்க விட்டு கொடுங்க, இது மாரி இருந்தா நல்லா இருக்கலாம்னு சொல்வேன். சரிங்கன்னு தான் சொல்வாங்க, ஆனா திருப்பி பேச மாட்டாங்க. சரி நான் செய்யறேன், நான் செஞ்சிடறேன்னு. ஆனா செய்ய மாட்டாங்க. இன்னதுக்கு மேல நான் வந்து எனக்கே தெரியுது, என் மனசுக்கு தெரியுது, கண்டிப்பா நம்ம பண்ண தப்புன்ட்டோம். நான் நினைச்சு பாக்குறேன், எவ்வளவு வருஷத்துல நம்ம இவ்வளவு தப்புன்ட்டோம், எவ்வளவு காசு நம்ம வீணாக்கிட்டோம், அப்படியே நம்ம உடம்புலாம் போகுது சொல்லிட்டு எனக்கே மனசுக்கு. இப்ப நான் 15 நாள் நான் சாப்பிடறதே இல்லாத நான் விட்டேன். அது இனிமேல் சாப்பிட மாட்டேன். எந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, இனிமேல் சாப்பிட மாட்டேன். அதுக்கு நான் திருந்தி வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். நான் நல்லபடியா உங்ககிட்ட கண்டிப்பா நான் வருவேன். எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க நேரா பார்த்து சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து நானா இப்ப நான் 15 நாளா இப்ப நம்ம சொல்ல வந்து இருக்க மாட்டேன். இங்க எப்ப வந்து இந்த ஊருக்கு வந்துங்களோ 15 நாள் அது சரக்கு சாப்பிடலாம், அது விட்டேன். இதை நினைச்சா குடும்பமே வீணா போகுது, பாக்குறவங்க அசிங்கமா நினைக்கிறாங்க. நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்து கடைசியில் இந்த அளவுக்கு நம்ம மட்டமா நான் பேசுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தா எனக்கு அதை வெறுத்துட்டேன். எனக்கு அப்படியே அதை நினைச்சாலே ரொம்ப மாதிரியா இருக்கு மனசு. அவர் சொல்ற மாதிரி அதனால எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் நான் எடுத்துக்கிறேன். அந்த தண்ணி அடிக்கிறது மாட்டேன். ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு இல்லையா? ஆனா அதுக்கேத்த மாதிரி அவர் ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு டி அடிக்ஷன் டாக்டர்ஸ் அதுக்குன்னு இருக்காங்க. இந்த பழக்கத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு மருந்துகள் இருக்கு. அது அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துழைக்கணும். இப்ப வந்து அந்த பழக்கத்துல இருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு டி அடிக்ஷன் கூட்டிட்டு போனோம். அதுக்கு உங்க லக்ஷ்மியோட பிரதர்ஸ் யாரும் இருக்காங்களா? பிரதர்ஸ் வந்து அவனுக்கு 3 பொண்ணு மாயத்துல இருக்கான். அவன் வந்து எதுனையும் ஒத்துழைக்க மாட்டான். ஒரு பையன் தான். அந்த பையன் வந்து 3 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறான்னு நான் மெட்ராஸ் வந்துட்டேன். எங்க தங்கச்சி வீடு இருக்கு. எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன். சின்ன பொண்ணுங்க தான் இருக்கா. எங்க தங்கச்சி வீட்டுல இருந்துகிட்டு பக்கத்துல பொண்ணு வீடு, அதுலதான் நான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப இவ இந்த சூழ்நிலை வந்ததுனால நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப வீடு ஒண்ணு பாத்துருக்கேன். வீடு பாத்துட்டேன், அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாளைக்கு அவ உடம்பு தெரியட்டுங்க. ஒரு இட்லி திங்கிறா, இவ்வளவுண்டு சோறு திங்கிறா. இப்ப இங்க கூட வந்து ஜுரம் வந்துருச்சு. இப்ப அந்த ரூமை அவரை விட்டு திறக்க சொல்லி இந்த இதுல உட்காந்து முடியல அவளால. அந்த ரூம்ல திறக்க சொல்லி அங்க உட்கார வச்சுட்டு இருந்து தைலம் தேய்ச்சி விட்டு பிஸ்கெட் தான் சாப்பிட்டுருக்கா. சோறு கூட மத்தியானம் சரியா சாப்பிட மாட்டேன்ட்டா. இப்ப உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா கிளியர் ஆகட்டும், அப்புறம் தான் அவளை வந்து எதுவும் ஒரு இது செய்யலாம். சரிம்மா. ஏன்னா அவ ஒன்னும் அந்த பயத்துல இருந்து விடுபடல. 2வது அவளுக்கு எந்த இது ஒரு இதுவும் இல்ல. எதை பார்த்தாலும் ஒரு பயம் உணர்ச்சி தான். பிள்ளைங்களே அப்படிதான் இருக்குது.
நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அதே சமயம் அவங்க வைஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்காங்க கொஞ்ச காலம்னா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? இல்லைங்க மேடம், அது வந்து உங்க பிரதர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படி இப்ப வந்து இப்ப இருக்கிறதுக்காக நான் சொல்லுங்க மேடம். இப்ப தண்ணியெல்லாம் வந்து எவ்வளவு அழிஞ்சிட்டேன், அது இல்லாம மதிப்பு மரியாதைலாம் போகுது வெளில. என்ன நம்ம கரெக்டா இருக்குதான் நம்மளுக்கு. நான் வேற ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தற்கொலை பண்ணிக்கிறதா வேற வழி, வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அப்புறம் இப்படி சொல்லும்போது நான் என்னால இருக்க முடியாதுங்க, பொட்டாட்டி பிள்ளை விட்டு என்னால இருக்க முடியாது, என்னால இருக்க முடியாதுங்க மேடம். உண்மைக்கே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். நானும் எவ்வளவு மனசு உடஞ்சி, மனசு ரொம்ப நல்லபடியா இருக்கிற இடத்துல இப்படி பாப்போம், கடைசியில பாப்போம் என்ன ஒரு நம்பிக்கையோட நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு எதுவும் சொல்லப்பட்டு எல்லாருமே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. எனக்கு நான் யாருமே கிடையாதுங்க இது வரைக்கும். வந்துட்டா எங்க அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, யாரு விட்டு நான் போய் ஒரு சொம்பு தண்ணியோட குடிச்சது கிடையாது. ஒரு வருஷம் அப்படின்றது அவரும் சொல்றது கொஞ்சம் நியாயமா தானேங்க இருக்கு. என்னால தனியா இருக்க முடியாது, எனக்குன்னு வேற யாரும் இல்ல. உங்க பொண்ணு ஒரு வருஷம்ன்றது 1 மாசமோ 2 மாசமோ உங்களோட இருந்துட்டு கொஞ்சம் உடம்பு தேறினதுக்கு அப்புறம் திரும்ப அங்க போலாம் இல்லையா? இது 25 நாள் வச்சிருந்துதான் 3 வருஷத்துக்கு முந்தி கொண்டு விட்டேன். இவர் தற்கொலைன்னு பண்ணிக்கிறது, இவர் தன்னைத்தானே கோழையே ஆக்குறது. மனுஷன் எப்படியும் வாழணும், சரியான முடிவை எடுக்கிற திறன் இல்ல. எடுக்கணும். பிள்ளைக்கு அவசரம் எடு, நீ பொண்டாட்டிக்கு அவசரம் வாழணும்னு நினைக்கிறேன், நீ எடு, முடிவு எடு. நான் வேண்டாம்னு சொல்றேன், ஆசைப்படுறேன். நீங்க எல்லாம் நான் இங்க வீடு பாத்திருக்கேன், பிள்ளைங்களுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கணும், அதே ஊர்ல போய் சர்டிபிகேட் வாங்கணும். இந்த வருஷம் படிப்பே போச்சு பிள்ளைக்கு, 6வது படிக்கிறான், 4வது படிக்கிறான், படிப்பு போச்சு, பரிசை எழுதல. நான் இந்த வருஷம் போய் சர்டிபிகேட் வாங்கணும். நான் ஒரு பொம்பளை வீட்டு வேலை செய்யறேங்க, போய் சமைச்சு வச்சுட்டு வரேன். ஒரு வீட்டுல போய் 1500 ரூபா வரும், ஒரு வருஷம் 2000 வரும். இதை வச்சுட்டு எனக்கு சுகர் பேஷண்ட், என்னால உடம்பு முடியல, எனக்கு 1000 ரூபா நான் செலவு பண்ணிக்கணும். நான் இது வரைக்கும் வீட்டு வாடகையே பார்க்கல. 4 வருஷமா இந்த மெட்ராஸ்ல இருந்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கேன், இந்த தங்கச்சி வீட்டுல இருப்பேன், அந்த தங்கச்சி வீட்டுல இருப்பேன், இப்படி பொண்ணு வீட்டுல இருப்பேன். தங்கி கூட வேலை செஞ்சேன், அதே இடத்து கூட இங்க வந்திருக்காங்க. வடபழனியில ஒரு வீட்டுல அப்படியே போய் தங்கிடுவேன். அங்க 5000 சம்பளம். அதை வச்சுக்கிட்டு இது எதுக்குன்னா, இந்த பிள்ளைங்க திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணோம், பிள்ளைகிட்ட பேசுவேன், என் உடம்ப நான் பாத்துப்பேன். திடீர்னு ஊருக்கு போய் பிள்ளைங்களை பார்ப்பேன், பிள்ளையும் பார்ப்பேன், பொண்ணையும் பார்ப்பேன். இதுக்குதான் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய தேவைக்கு மட்டும் நான் சம்பாதிக்கிறேன். யார் வீட்லயும் நான் சோறு திங்கல. இவர் சொல்றாரு, என் வயசுக்கு நான் யார்கிட்டயும் சாப்பிடல, நான் உழைச்சி நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னால முடிஞ்ச என் பிள்ளைங்களுக்கு செய்யறேன். அது மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் இங்க லட்சுமி, நீங்க வாங்க, பிள்ளைங்களை பாருங்க, உன் பொண்டாட்டிய பாரு, நீங்க நல்லா இரு, அதுவும் நல்லா இருக்கு. இல்லைங்க வீடு இப்ப மேடம், வீடு கட்டிருக்க வீடு கடன் தான் இருக்கு, கடன் இருக்கு. கடன்காரங்களாம் வந்து என்ன பண்றாங்க, வீட்டை பூட்டி போட்டதுல நானும் வேலைக்கு போயிடுறேன்னா 3 நாக்கா 2 நாள் தங்கிடுறேன். மெட்ராஸ் 2 நாள் தங்கிடுறேன், கோயம்புத்தூர் போனா 2 நாள் தங்கிடுறேன். வெளில இருக்கிறதுனால இவங்க எல்லாம் கடனை வாங்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனை. அக்கம் பக்கத்துல சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா? அப்புறமா அப்புறம் நான் ஒரு தெரிஞ்ச வார்த்தை ரொம்ப பழக்கம் வரும், அவங்கள்ட்ட போய் எனக்கு வந்து ரொம்ப இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஒரு 70,000 பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த அக்கா சொல்றாங்க, நீங்க வந்து வாங்கிக்க பாலு, நீ வேலை செஞ்சே சீட்டு ஒண்ணு போட்டு கொடுத்துறேன், நீங்க வேலை செய்யற காசை 100 ரூபா மட்டும் ஒரு நாளைக்கு கொடுத்துட்றோம், வீட்டுக்கு எடுத்து சாப்பாடு செலவுக்கு வச்சுக்க, பாய் காசெல்லாம் நீங்க சீட்டு பணம் கட்டணும், அது இப்படி கடன் அடிச்சுக்க, ஒரு வருஷம் நீங்க கடன் அடிச்சுட்டு நான் மொத்தமா கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க காலில் போய் கொண்டு விட்டு நான் அப்படி கேட்டு வச்சிருக்கேன் காசு. ஏன்னா இப்ப வீடு போய் செஞ்சீங்களா மேடம், திரும்ப நல்லா வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். வீடெல்லாம் கட்டி இப்போ பரவாயில்ல, அந்த வீட்டை நான் காப்பாத்தணும்னா போதும் என் பிள்ளைங்களுக்காக, அதுன்னு ஒரு நம்பிக்கையில அவங்ககிட்ட நான் கேட்டு வச்சிருக்கேன் மேடம். சரி, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம உங்க கையில காசு விட்டாக்கா நீ வேற வேண்டாம் குடுத்துட்டு என்ன பண்றது, நீ அக்கா லட்சுமி ஆயிட்டு வந்து நீ பணம் எடுத்து வந்த அக்கா சொல்லிட்டாங்க. சரி சரி ஆயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆயிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க குறுக்கத்தை கொடுத்துருந்தா கூட நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். நானும் இந்த மெட்ராஸ்ல வந்து வேலை செஞ்சுட்டு நான் அப்படி பார்த்துப்பேன், பசங்களையும் பார்த்துப்பேன். இந்த மாசம் முடிகிற வரைக்கும் இந்த பசங்க லீவ் 1 மாசம் இருக்குல்ல மேடம், அப்படி இருந்தா நானும் இங்க வேலை இருக்கு, வேலை செய்யல வேலை அதையும் முடிக்கிற வரைக்கும் 2 வாரம் 3 வாரம் ஆயிடும் எனக்கு. அப்படியே முடிச்சுட்டு ஒரு அப்படி போயிடலாம். உங்க வைஃப் வந்தாதான் அந்த பணம் கொடுப்பேன்றாங்களா? ஆமாமா. சரி, அது நீங்க போயிட்டு அந்த கடனை வாங்கி பணத்தை வாங்கி இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல இந்த நிமிஷம் தான் உண்மையை சொல்றாங்க. இவங்க வந்து இது வரைக்கும் சொல்லலையா? வீட்டுல இருக்கு, அதை எப்படி சமாளிக்கணுமோ உங்களுக்கு தான் தெரியும். சொல்ல துடிக்குது